கர்த்தரை அறிஞ்சு, சரிங்களா, அறிஞ்சு அவரை தேவனென்று அறிந்தும் அவர் தேவனென்று மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்கணுமா. அப்படி ஸ்தோத்தரிக்கும் போது என்ன பண்ணுறாராம், நம்ம சிந்தையிலே வீணராக மாட்டோம். சிந்தையிலே எப்படி ஆகும், டேலண்ட் ஆகும், ஞானம் உள்ளவர்களாய் மாறுவோம். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறும். புரியுதுங்களா? ரைட். அப்போ தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். இப்போ தேவனை மகிமைப்படுத்த என்ன ஆகுமா, மகிமைப்படுத்தாட்டா வீணான சிந்தை வந்துடுமா, இருதயம் உணர்வடையாமல் கெட்டு போயிருமா, இருள் அடைஞ்சு போயிருமா. அப்போ தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த என்ன ஆயிரும், உங்கள் சிந்தை சூப்பராக இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனை ஆராதிக்கணும். அவரை தேவன் என்று அறிஞ்சிருக்கிறோம். நைட்டு நல்ல தூக்கத்தை தந்திருக்கிறாரு, உயிரோடு எழுப்பியிருக்கிறார், சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார். அந்த தேவனை நன்றி சொல்லி பழகுங்க, ஸ்தோத்தரித்து பழகுங்க.